வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில சம மழை. அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா வாய்க்கு ருசியா காரசாரமா ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. என்னடா தேஜு? எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுவும் முள்ளு கத்திரிக்காவுல போடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கத்திரிக்காய், வெங்காயம், தேங்காய், தக்காளி. தக்காளி வந்து ரொம்ப சின்ன தக்காளி, இதுக்கு தக்காளியே போடலாம், அது ஒரு தனியா ஒரு சுவையான டேஸ்ட்ல இருக்கும். அப்புறம் புளி, எலுமிச்சம் சைஸ், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. அப்புறமா பூண்டு வந்து எங்க வீட்டுல காலி ஆகி போச்சு, நாங்க வாங்கவே இல்லை. ஏன்னா பூண்டு 400 ரூபாய் கிலோ, அதனால வாங்கவே இல்லை. நீங்க உங்க வீட்டுல இருந்தா போட்டுக்குங்க. தேங்க்யூ. உட்காருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கத்திரிக்காயில இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வச்சுக்கோ. இது வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும். ஆமா, எடுத்துடணும். உனக்கு சமைக்க தெரியுது போல. அப்புறம் இந்த சைட்ல இருக்கிறத எடுத்துடணும். இப்படி எடுத்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இப்படி எடுத்துட்டு இங்க இருக்கு பாருங்க. இருக்குதுங்களா? ஆமா, இப்படி எடுத்துட்டு பாருங்க, முள்ளெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது இளம் கத்திரிக்காய், முதல்ல தோட்டத்துல இருந்து பறிச்ச புது கத்திரிக்காய். இங்க பாருங்க. இந்த மாதிரி இதுல ஏதாவது சொத்தை இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். மொத்த கத்திரிக்காவே சொத்தை இருக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் சொத்தை இருக்கா. இப்போ இங்க ஒரு கோடு. வெளியில பார்க்க நல்லாதான் இருக்கு காய், ஆனா உள்ள சொத்தை. இத இப்படி எடுத்துடணும். இது வந்து கட் பண்ணிடணும். ஆமா, கட் பண்ணி போட்டுடணும். இப்படி எடுத்துடணும். அப்புறம் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. பாத்தீங்களா? இது அப்படியே தண்ணியில போட்டுடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயெல்லாம் நல்லா இப்படி கழுவிட்டு அத தண்ணி ஈரத்துக்காக இந்த தட்டுல போட்டு இப்படி வச்சிடலாம். இந்த தண்ணி ஈரத்துக்குள்ள நாம போயிட்டு தேங்காய், தக்காளி, புளி இது 3ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டாச்சு. தேங்காய், புளி, அப்புறம் என்ன போட்டதுல தக்காளி, புளி. இப்போ காரத்துக்கு ஏத்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற கத்திரிக்காவில இதை போட்டு நாலா பக்கமும் பரப்பணும். இப்படி இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பண்ணிக்கலாம். இத கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்புறமா தாளிக்கணும். அதுக்குள்ள நம்ம விறகடுப்புல வச்சிருந்த சாதம் வந்து வெந்துருச்சு. அந்த சோத்தை இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கலாம். சாதம்னு சொல்லிட்டு, சாதம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, சோறு தான். இப்போ சோறை வந்து வடிச்சிடலாம்.
எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கழுவுன 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வெட்டுக்கலாம். போய் தண்ணி ஒரு சும்மா மொண்டுன்னு வா. நன்றி. இந்த அளவு வெங்காயம் வதங்கின உடனே அதுக்கடுத்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த கத்திரிக்காய்க்குள்ள ஸ்டஃபிங் போட்டுட்டு மீதி இருக்கிறத இப்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வட்ட வந்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூடு பறக்க பறக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா இருக்குங்க. எங்க வச்சிடலாம் பாருங்க எப்படி வந்திருக்கு. நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் போல. சோறு போட்டு சாப்பிட்டு பார்த்தலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கட் பண்ணிடுமா. தட்டுல போட்டுக்கலாம். சோறா? அதுக்கடுத்து குழம்பு ஊத்திக்கலாம். கத்திரிக்காய், கொஞ்சோண்டு தொக்கு, சாம்பார் தொக்குல மூடி வச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? சூடா இருக்குல்ல? யார் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றது, நானா நீயா? நானே. வேற நான் ஊட்டி விடுறேன். சூப்பர். சூப்பரா இருக்கா? சுட சுட இருந்தாலும் சூப்பரா இருக்குதுல்ல? ஆமா. உண்மையிலே எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி விறகடுப்புல செஞ்சு சாப்பிட்டும் அனுபவம் இருக்கா சொல்லுங்க. நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.